வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சூரஜ் பாலா பேசுகிறேன். ஒரு சிவப்பு சைடில் இருக்க சென்னை பக்கம் போயிருந்தேன். போயிட்டு போகும்போது சரி இவ்வளோ தூரம் சென்னை வரைக்கும் வந்துட்டோமே, இந்த மெரினா பீச்சை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் ஃப்ரெண்டு சொன்னான், மாப்பிள்ள மெரினா பீச் வரைக்கும் வந்துருக்கடா, பக்கத்தில் கமிஷன் ஆஃபீஸ் இருக்குது, போமா அப்படின்னா. டேய், என்னடா என் பொழப்பு கமிஷன் ஆஃபீஸ் இருக்குடா, கமிஷனர் அங்கே இருக்காரு, எனக்கு ஒன்றும் போகிற வேலை இல்லை அப்படின்னு. அட ஏன் மாப்பிள்ள கேட்குற, கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கேன்டீன் இருக்குது, அங்கே வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். கமிஷன் ஆஃபீஸ் போகணுன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்டா. அட நீ வேற ஐயா, கமிஷன் ஆஃபீஸ் போகிறதுக்கு காசு இருந்தால் போதும் கேன்டீனில் வடை சாப்பிட. வேறு காசுலாம் சொல்லல, கமிஷன் ஆஃபீஸ் போகிறதுக்கு காசு இருந்தால் போதும் அப்படின்னா. போய் பார்த்தா வடை செம்ம டேஸ்ட்டுங்க. அப்போ தான் யோசித்து பார்த்தேன், என்னடா நான் கமிஷன் ஆஃபீஸில் இருக்கேன், கமிஷன் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அது காரணம் என்னென்னு. கமிஷனர் ஆஃபீஸில் கேன்டீனில் வடையும் நல்லாயிருக்கு, ரேட்டு ரொம்ப குறைச்சி ரூ. 3 அவங்க. ரூ. 3க்கு நல்ல வடை கிடைக்கிது. தயவுசெய்து இனிமேல் யாராக்காச்சும் யூடியூப்பில் வீடியோ பண்ணணுன்னா நேராக சென்னை வாங்க, கமிஷன் ஆஃபீஸ் முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கமிஷன் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு மட்டும் போட்டுட்டு போய் சத்தம் போடாமல் வடையை சாப்பிட்டு வந்துடுங்க. ஓகே.